வணக்கம். நம்முடைய அகாடமி மூலமாக வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய தாலுகா எஸ்ஐக்கு வந்து டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கு போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் சம்மந்தப்பட்ட அந்த வீடியோ கிளாஸஸ் எல்லாமே நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோ தொகுப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு ஸ்பெஷல் போலீஸ் டிஎஸ்பி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வரக்கூடிய தாலுகா எஸ்ஐலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஏஆர் தாலுக்கு டிஎஸ்பி சப் இன்ஸ்பெக்டர் வந்து எடுப்பாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா B6 எக்ஸாம்லையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா தாலுக் டிஎஸ்பி அதே மாதிரி வந்து ஏஆர் டிஎஸ்பி அதே மாதிரி ஜெயில் ஃபயர்மேன் அந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா B6 எக்ஸாம் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா. இந்த வீடியோ தொகுப்பில் சிறப்பு காவல் படைனா என்ன, அது வந்து எப்போ கொண்டு வந்தாங்க, யார் கொண்டு வந்தாங்க, நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதனுடைய பங்களிப்பு வந்து எப்படி இருக்குது, அதனை பற்றின ஒரு முழுமையான தகவலை தான் வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா. டிஎஸ்பி தமிழ்நாடு ஸ்பெஷல் போலீஸ். பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு சிறப்பு காவல்படை வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்னையை ஹெட் குவார்ட்டராக வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் தமிழ்நாடு ஃபுல்லாகவே வந்து இயங்கிக்கிட்டு இருக்குது. ஓகேவா. இது வந்து பார்த்திங்கன்னா காவல்துறை கூடுதல் தலைமை இயக்குனர் அவர்களோட அந்த கட்டுப்பாட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஎஸ்பி அப்படிங்கிற ஒரு போர்ட்ஸ் வந்து இயங்கிட்டு இருக்குது. ஓகேவா. இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 2 பார்ட்டை வந்து நம்ம வந்து பிரிக்கலாம். அதாவது நம்ம இண்டிபெண்டன்ஸ் வாங்கிறதுக்கு முன்னக்கூட்டி வந்து பார்த்திங்கன்னா மொழிவாரி மாநிலமாக பிரிக்கிறதுக்கு முன்னக்கூட்டி வந்து பார்த்திங்கன்னா கேரளாவோட சேர்ந்து மலபார் ஸ்பெஷல் போலீஸ் அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கும். அதிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா டிஎஸ்பியை வந்து பிரிச்சிருப்பாங்க. அப்படி டிஎஸ்பியை பிரிக்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா திருச்சி தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டாக வந்துருக்கும். ஓகேவா. திருச்சி அந்த கேம்ப் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டாக வந்துருக்கும். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்னை மண்டலம் வந்து பார்த்திங்கன்னா 2ஆக வந்திருக்கும். சென்னை மண்டலம் அப்படின்னா ஆவடி. ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த 2க்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்னை டிவிஷன் அதே மாதிரி திருச்சி டிவிஷன் இந்த 2க்குமே வந்து பார்த்திங்கன்னா காவல் தலைவர் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா காவல்துறை துணைத் தலைவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹெட்டாக இருப்பாங்க. ஏன்னா அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து கண்ட்ரோலில் வச்சுருப்பாங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு போலீஸ் பட்டாலியன். ஓகேவா. பட்டாலியன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பட்டாலியன் அப்படிங்கும்போதே வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்களுடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு இடத்துல ஒரு கேம்பு மாதிரி போட்டு அவங்க இருப்பாங்க. நம்ம மாவட்டத்துக்குள்ளே மாநிலத்துக்குள்ளே எப்போ ஒரு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன் வருதோ அந்த சிச்சுவேஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்களை வந்து அந்த பட்டாலியனை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து அந்த ஸ்ட்ரென்த்தை வந்து கொண்டு வருவாங்க. இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பட்டாலியனோட முழு வேலை. ஓகேவா. அதே மாதிரி இவங்க பட்டாலியனில் இருக்க வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கேம்பில் இருக்க வரைக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கேம்பில் இருப்பாங்க. கேம்பில் வந்து என்னென்ன ஒர்க் இருக்கோ அது யூஸ்வல் ஒர்க் எல்லாமே வந்து பண்ணிகிட்ருப்பாங்க. அங்கே வச்சு இவங்களுடைய போலீஸ் பவர் வந்து இருக்காது. ஆனால் அந்த கேம்பை விட்டு எப்போ ஒரு ஸ்டேட்டுக்குள்ளேயோ இல்லை அந்த ஸ்டேட்டு அப்படிங்கிறத விட அந்த டிஸ்ட்ரிக்ட்குள்ளேயோ இல்லைனா அந்த ஸ்டேட்டுக்குள்ளே ஏதாவது சம்திங் நடக்கும், அப்படி இல்லைனா அந்த ஸ்டேட்டை விட்டு வேறு ஒரு ஸ்டேட்டுக்கு போகும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு போலீஸுக்கு என்ன அதிகாரம் பவர் உண்டோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு சூழ்நிலையில் வந்து அவங்களுக்கு வந்து பொருந்தும். அதர்வைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க அந்த கேம்புக்குள்ளே இருக்க வரைக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா போலீஸ் அவ்வளோதான். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு அதிகாரமும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கையில் வந்து கிடைக்காது. அந்த கேம்பை விட்டு வெளியே வந்தால் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த போலீஸ் அப்படிங்கிற பவர் வந்து கிடைக்கும். ஓகேவா. இதில் தமிழ்நாடு சிறப்பு காவல்படை 1ஆம் அணி வந்து பார்த்திங்க அப்படின்னா 1972 வந்து பார்த்திங்க அப்படின்னா செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. ஓகேவா. 1972. ஓகேவா. 1ஆம் அணி அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா திருச்சி தான் வரும். ஓகேவா. 2ஆம் அணி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆவடி. ஓகேவா. 1972 வந்து பார்த்திங்கன்னா திருச்சி, அதே மாதிரி 1972 வந்து பார்த்திங்கன்னா ஆவடி. ஓகேவா. இந்த ஆவடியோட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்டேட்டுக்குள்ளே தமிழ்நாடு ஸ்டேட்டுக்குள்ளே ஏதாவது ஒரு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன், ஒரு தீவிரவாத தடுப்பு இல்லைனா சம்திங் ஒரு ஜாதி மத கலவரம் போராட்டம் இந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கலான ஸ்டேஜ் வருது அப்படின்னா அந்த இதை கண்ட்ரோல் பண்ண தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆவடியோட முக்கியமான ரோலாக வந்து இருக்கும். ஓகேவா. அதுக்கு தகுந்த மாதிரி பலதரப்பட்ட பயிற்சிகள் எல்லாமே வந்து இந்த ஆவடி பட்டாலியனுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்து வச்சுருப்பாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த இதில் இருந்து பார்த்திங்கன்னா டிஎஸ்பி அப்படிங்கிறத வந்து சிறப்பு காவல்படை வந்து 15 படைகளாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஓவரால் தமிழ்நாடு ஃபுல்லாகவே வந்து பிரித்து வச்சுருக்காங்க. பல்வேறு மாவட்டத்தில் பல்வேறு நிலைகளாக வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேம்ப் கொடுத்து அந்தந்த கேம்புக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு ஸ்ட்ரென்த்தை கொடுத்து பராமரிச்சிட்ருக்காங்க. ஓகேவா. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா படைப்பயிற்சி மையமாகவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இயங்கிட்டு இருக்குது ஆவடியில். அதாவது ரெஜிமெண்டல் சென்டர். ஓகேவா. அதுவுமே வந்து இயங்கிக்கிட்டு இருக்குது. பார்த்திங்க அப்படின்னா கொஸ்டினில் வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்னா காவல் அணி தமிழ்நாடு சீருடை காவல் அணி 1ஆம் அணி வந்து எப்போது ஏற்படுத்தப்பட்டது, 2ஆம் அணி வந்து எப்போது ஏற்படுத்தப்பட்டது, 3ஆம் அணி வந்து எப்போது ஏற்படுத்தப்பட்டது, இந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஸ்டினில் வந்து கேட்பாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு எக்ஸாம்லையுமே வந்து பார்த்திங்கன்னா கேட்கல. ஆனால் 2015, 16, 13 இந்த மாதிரி கொஸ்டின் எடுத்து பார்த்திங்க அப்படின்னா
மணிமுத்தாறு அணி வந்து எத்தனாவது அணியாக இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆவடி வைஷ்ணவி நகர் அந்த பட்டாலியன் வந்து எத்தனாவது அணியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இப்போ மணிமுத்தாறு வந்து பார்த்திங்க அப்படின்னா 9வது அணியும் இருக்குது. அதே மாதிரி 12வது அணியுமே வந்து பார்த்திங்கன்னா மணிமுத்தாறில் வந்து அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 15வது அணி வந்து பார்த்திங்க அப்படின்னா சேவூர், ஓகேவா, சேவூர் அதே மாதிரி வேலூர் மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 15வது அணி வந்து அவைலபிளாக இருக்குது. அப்போ இந்த அணி நம்பரை வச்சு அந்த அணி வந்து எங்கே வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து கொஸ்டின் கேட்பாங்க. அதே இது இல்லை அப்படி இல்லை அப்படின்னா கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த இயரில் வந்து கேட்பாங்க. இப்போ நிறுவப்பட்ட இது இருக்கும் இல்லையா, அந்த துவங்கப்பட்ட ஆண்டு. இப்போ மணிமுத்தாறு வந்து பார்த்திங்க அப்படின்னா 9வது அணி வந்து பார்த்திங்க அப்படின்னா 1986 வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணாங்க. 1/4/1986 வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதே இது 12வது அணி வந்து பார்த்திங்க அப்படின்னா 11/3/2006 வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ இந்த ரெண்டுக்குமே வந்து டிஃப்ரெண்ட் இருக்குது, ஓகேவா. ஒரே இடத்துல மணிமுத்தாறு 9ஆம் பட்டாலியன் அதே மாதிரி 12வது பட்டாலியன் இருந்தாலும் கூட, ஆனால் வருஷங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா 9வது அணி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, ஓகேவா. ஆனால் 12வது அணி வந்து பார்த்திங்கன்னா இப்போ 2 ரீசெண்டாக தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. இந்த மாதிரியுமே வந்து கொஸ்டின் கேட்பாங்க. ஒரு பேப்பர் பென் எடுத்துக்கோங்க, நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா. பார்த்திங்க அப்படின்னா 1ஆம் அணி திருச்சி. ஸோ இந்த திருச்சி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1972 வந்து பார்த்திங்க அப்படின்னா கொண்டு வந்திருப்பாங்க. நான் சொல்கிறேன், அதாவது கொண்டு வந்திருப்பாங்க. ஆனால் தூங்கப்பட்ட வருஷம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 30/9/1921 வந்து பார்த்திங்க அப்படின்னா தூங்கப்பட்டிருக்கும். ஸோ 1ஆம் அணி. 2ஆம் அணி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆவடி. ஸோ ஆவடியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 18 அதாவது 18/12/1947, ஓகேவா. முதல்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா திருச்சி பட்டாலியன். 2வது பட்டாலியன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆவடி பட்டாலியன் 18/12/1947 வருடம் வந்து துவங்கப்பட்டிருக்கும். 3வது பட்டாலியன் வந்து பார்த்திங்க அப்படின்னா வீராபுரம் பார்த்திங்க அப்படின்னா 1948 வந்து பார்த்திங்கன்னா துவங்கப்பட்டிருக்கும். 4வது பட்டாலியன் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோவைப்புதூர், கோயமுத்தூர் கிடையாது, கோவைப்புதூர், ஓகேவா. 4வது பட்டாலியன் வந்து கோவைப்புதூர். எந்த வருஷம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 21/11/1962 வந்து பார்த்திங்கன்னா கோவைப்புதூர் பட்டாலியன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி 5வது பட்டாலியன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆவடி வைஷ்ணவி நகர் ஆவடி பட்டாலியன் வந்து பார்த்திங்க அப்படின்னா 4/9/1965 வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆவடி வைஷ்ணவி நகர பட்டாலியன் 5வது வந்து பார்த்திங்கன்னா தொடங்கப்பட்டிருக்கும். 6வது பட்டாலியன் வந்து பார்த்திங்க அப்படின்னா மதுரை பார்த்திங்க அப்படின்னா 2/4/1981 வந்து பார்த்திங்கன்னா மதுரை பட்டாலியன் வந்து பார்த்திங்கன்னா துவங்கப்பட்டிருக்கும். பேச்சம்பள்ளி தருமபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பேச்சம்பள்ளி அந்த பட்டாலியன் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1/4/1981 வந்து பார்த்திங்கன்னா துவங்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி 8வது பட்டாலியன் வந்து பார்த்திங்க அப்படின்னா புதுடெல்லி. இந்த 8வது பட்டாலியனோட வேலை என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா டெல்லியில் உள்ள தீகார் செயலில் இருக்கக்கூடிய அந்த சிறைகளில் இருக்கக்கூடிய கைதிகளை வந்து பார்த்திங்கன்னா பாதுகாத்துட்ருக்காங்க 8வது பட்டாலியன், ஓகேவா. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து டெல்லியில் போய்ட்டு டியூட்டி பார்ப்பாங்க. ஏன்னா அங்கே போய் பார்த்தாங்க அப்படின்னா சேலரியும் கொஞ்சம் ஒரு 10K பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸாக கிடைக்கும். அதே மாதிரி அலௌன்ஸும் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் இன்க்ரீஸாக கிடைக்கும். அதனால் வந்து ஒரு பர்டிகுலர் இயர்ஸ் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா அங்கே டெல்லி பட்டாலியனில் வந்து ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு பட்டாலியனோ இல்லைனா ஏஆர்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க, ஓகேவா. டெல்லி பட்டாலியன் வந்து 8வது பட்டாலியன். அதே மாதிரி டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கு நம்முடைய அகாடமியில் வந்து பார்த்திங்கன்னா டெல்லி பட்டாலியனில் இருந்து நிறைய பேர் வந்து படிச்சுட்டு இருக்காங்க, ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா மணிமுத்தாறு 9வது பட்டாலியன். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1/4/1986 வந்து பார்த்திங்க அப்படின்னா 9வது பட்டாலியனை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உளுந்தூர்பேட்டை பட்டாலியன் வந்து பார்த்திங்க அப்படின்னா 10வது பட்டாலியன். இது வந்து பார்த்திங்கன்னா 13/3/96 வந்து பார்த்திங்கன்னா உளுந்தூர்பேட்டை பட்டாலியன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ராஜபாளையம் பட்டாலியன் வந்து பார்த்திங்கன்னா 11வது பட்டாலியன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 24/7/2007 அதாவது 24/7/1997 வந்து பார்த்திங்க அப்படின்னா ராஜபாளையம் பட்டாலியனை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. மணிமுத்தாறு பட்டாலியன் வந்து பார்த்திங்க அப்படின்னா 12வது பட்டாலியன், ஓகேவா. 11/3/2006 வந்து மணிமுத்தாறு 12வது பட்டாலியன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. பூவிருத்தமல்லி இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் ஃபோர்ஸு, இது வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு படை. 4/12/2002 வந்து பார்த்திங்கன்னா பூவிருத்தமல்லி அந்த பட்டாலியனை வந்து 13 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி 14 வந்து பார்த்திங்க அப்படின்னா பழனி பட்டாலியன் 15/10/2005 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. 15வது பட்டாலியன் வந்து பார்த்திங்க அப்படின்னா சோயூர் அதே மாதிரி வேலூர் மாவட்டம், ஓகேவா. 18/6/2007 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி படை பயிற்சி மையம்
ரெஜிமெண்டல் சென்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 22 1967 வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரெஜிமெண்டல் சென்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதிலிருந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது. இப்போ மணிமுத்தா ஒரு 12வது அணி வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, அதே மாதிரி ஆவடி வைஷ்ணவி நகர் அந்த பட்டாலியன் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பட்டாலியனை பற்றி கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பட்டாலியன் இருக்காங்க, இவங்களுடைய அந்த ஆர்கனைசேஷன் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு காவல் படையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பட்டாலியன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பட்டாலியன். ஓகேவா? ஸோ இவங்களுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பட்டாலியனுக்குமே வந்து ஒவ்வொரு ஸ்ட்ரென்த் இருக்கும். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இதில் யார் ஹெட்டாக இருப்பா அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு தளவாய், அதாவது எஸ்பி இல்லைனா கமாண்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு துணை தளவாய் டிசி இல்லைனா எம்டின்னு சொல்லுவோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 3 அல்லது 4 வந்து பார்த்திங்கன்னா உதவி தளவாய்கள். ஓகேவா? சிறப்பு காவல்படை அந்த சார்பு ஆய்வாளர் வந்து இருப்பாங்க. அடுத்து அதாவது டிஎஸ்பி. ஓகேவா? ஆய்வாளர் கிடையாது, டிஎஸ்பி. சிறப்பு உதவி தளவாய்கள், சிறப்பு அதாவது டிஎஸ்பி இல்லைனா ஏசிஎம்டின்னு சொல்லுவோம். ஓகேவா? அசிஸ்டன்ட் கமாண்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்பி, டிசி, அதே மாதிரி டிஎஸ்பி, இந்த 3 பேத்துக்கு கீழே தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு பட்டாலியன் இருக்குது அப்படின்னா அது வந்து ரன் பண்ணிகிட்டு இருப்பாங்க, இயங்கிட்டு இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி ஒவ்வொரு அணியுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 6லேருந்து 7 கம்பெனியாக வந்து பிரிச்சுருப்பாங்க. இப்போ மணிமுத்தாரில் வந்து ஒரு போர்ட்ஸ் இருக்குது, ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்ட்ரென்த்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா 6லேருந்து 7 கம்பெனியாக வந்து பார்த்திங்கன்னா பிரிச்சுருப்பாங்க. அந்த கம்பெனியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 பிரிவாக வந்து பார்த்திங்கன்னா பிரிச்சுருப்பாங்க. அப்போ ஒரு கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனியிலேருந்து 6-7 பிரிவாக பிரிப்பாங்க. அந்த 6-7 பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா 3 பிரிவாக வந்து பிரிப்பாங்க. அந்த 3 பிரிவாக வந்து பார்த்திங்கன்னா பிளாட்டூன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். இந்த பிளாட்டூனில் இருந்து பார்த்திங்க அப்படின்னா 3 செக்ஷனை வந்து பிரிப்பாங்க. ஓகேவா? ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குது, அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா 6-7 பிரிவாக செக்ஷனை வந்து பிரிக்காங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பிளாட்டூனாக பிரிக்காங்க. அதுக்கப்புறமா வந்து செக்ஷனாக வந்து பிரிக்காங்க. அப்படி ஒவ்வொரு முப்பிரிவிலையுமே வந்து பார்த்திங்கன்னா நான் செக்ஷன் சொல்லலையா, அந்த முப்பிரிவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு உதவி ஆய்வாளர் வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருப்பாங்க. ஒரு சப் இன்ஸ்பெக்டர் வந்து அவைலபிளாக இருப்பாங்க, சிறப்பு காவல்படை உதவி ஆய்வாளர். ஓகேவா? அதே மாதிரி 3 அவில்தார் வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 6 நாய்க்குகள் வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருப்பாங்க. 27 பிசி கிரேடு 2 பிசி வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு சமையல் செய்யக்கூடிய ஒரு நபர். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தலைமை பொறுப்பு, இது வந்து பார்த்திங்கன்னா ஹெட் குவார்ட்டர் அந்த லெவலில் வந்து இருப்பாங்க. ஓகேவா? தலைமையகத்தில் வந்து பார்த்திங்கன்னா பொறுப்பு வந்து ஒரு முதுநிலை ஆய்வாளர், அப்படி இல்லை அப்படின்னா அந்த ஆஃபீஸர் கமாண்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா செயல்படுவார். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு பிரிவு இருக்கு இல்லையா, அந்த ஒவ்வொரு பிரிவுலையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அவில்தார் வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருப்பார், 2 நாய்க்கு இருப்பார், 9 காவலர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருப்பாங்க. அதாவது 9 காவலர் அப்படிங்கும்போது வந்து கிரேடு 2 பிசி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரிவு தலைமை அதிகாரி சொல்கிறேன். அதாவது அணி அப்படிங்கும்போது பார்த்திங்க அப்படின்னா பட்டாலியன். இப்போ மணிமுத்தாறு அணி இப்போ 9, இதில் வந்து பார்த்திங்கன்னா பட்டாலியன். இதுக்கு யார் ஹெட் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா கமாண்டன்ட், அதாவது காவல் கண்காணிப்பாளர் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து ஹெட்டாக இருப்பார். அதே மாதிரி கம்பெனி, இந்த கம்பெனிக்கு வந்து யார் ஹெட் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா கம்பெனி கமாண்டர். ஓகேவா? கம்பெனி கமாண்டர். ஸோ அணிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா காவல் கண்காணிப்பாளர், அதாவது கமாண்டர் வந்து ஹெட்டாக இருப்பார். கம்பெனிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்பெனி கமாண்டர் வந்து ஹெட்டாக இருப்பார். அதே மாதிரி பிளாட்டூன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆய்வாளர் பிளாட்டூன், இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிளாட்டூன் கமாண்டர் வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருப்பார். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிரிவுகள் செக்ஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரிவு கமாண்டர், அதாவது செக்ஷன் கமாண்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம், அவர் வந்து அவைலபிளாக இருப்பார். அதே மாதிரி அவில்தார் வந்து பார்த்திங்கன்னா இதாக இருப்பார். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனியில் வந்து எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஒரு ஆய்வாளர். ஓகேவா? இன்ஸ்பெக்டர் 1, சப் இன்ஸ்பெக்டர் 4, ஹவில்தார் வந்து பார்த்திங்கன்னா 12 பேர், நாய்க்குகள் வந்து பார்த்திங்கன்னா 18 பேர், காவலர்கள் வந்து பார்த்திங்கன்னா 90 பேர், அதாவது கிரேடு 2 பிசி வந்து பார்த்திங்கன்னா 90 பேர் இருப்பாங்க. சமையல், அதாவது அவங்களுக்கு சமையல் செய்யக்கூடிய நபர் வந்து பார்த்திங்கன்னா 4 பேர் இருப்பாங்க. சலவையாளர், சோப்பு போடக்கூடிய நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா 2 பேர் இருப்பாங்க. நாவிதார் வந்து பார்த்திங்கன்னா 1 இருப்பாங்க. எல்லாம் சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 132 பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரென்த்துக்கு வந்து அவைலபிளாக இருப்பாங்க. ஓகேவா? இந்த 132 பேரும் வந்து பார்த்திங்கன்னா
ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்க கூட சமையல் செய்யக்கூடிய நபர், சோப்பு போடக்கூடிய நபர், இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கூடயே வந்து ட்ராவல் பண்ணுவாங்க. ஓகேவா? அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரேசிங் டே. இந்த ரேசிங் டே வந்து எப்படி இது பண்ணுறாங்க, செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது வந்து தமிழ்நாடு சிறப்பு காவல்படை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா? அப்படி ஸ்டார்ட் பண்ணலேருந்து கிட்டத்தட்ட 25 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ரேசிங் டேயை வந்து பார்த்திங்க அப்படின்னா செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஓகேவா? அதாவது இப்போ மணிமுத்தாறு 9ஆம் மணி வந்து பார்த்திங்க அப்படின்னா 9ஆம் மணியோ 12ஆம் மணியோ வந்து பார்த்திங்கன்னா அது ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 25 வருஷம் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ரேசிங் டே வந்து பார்த்திங்கன்னா மிக பிரம்மாண்ட அளவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேம்பில் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு சிறப்பு காவல்படையினுடைய மிக முக்கியமான ரோலு. அதே மாதிரி இந்த தமிழ்நாடு சிறப்பு காவல்படை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சிட்டி சைடில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்பி கண்ட்ரோலில் இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி இப்போ திருநெல்வேலி, திருச்சி, சென்னை, கோயம்புத்தூர், மதுரை இந்த மாதிரி சிட்டி சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா கமிஷனரோட கண்ட்ரோலில் வந்து இருக்கும். ஓகே, இப்போது திருநெல்வேலி இந்த கேம்ப் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, டிஎஸ்பி கேம்ப் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா கமிஷனரோட கண்ட்ரோலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேம்ப் வந்து அவைலபிளாக இருக்கும், அந்த டிஎஸ்பி கேம்ப்பு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ தென்காசி இருக்குது அப்படின்னா தென்காசி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிக்கு, அந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்பி கண்ட்ரோலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஎஸ்பி இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட கண்ட்ரோலில் வந்து இருக்கும். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த பட்டாலியன் அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல கும்பலாக இருப்பாங்க. ஒரு 100 பேரோ 200 பேரோ டீமோவோ வந்து பார்த்திங்கன்னா இருப்பாங்க. நம்ம மாவட்டத்துக்குள்ளே இல்லைனா மாநிலத்துக்குள்ளே வேறு ஏதாவது ஒரு ஸ்டேட்டுக்குள்ளே வந்து ஒரு எலெக்ஷன் டியூட்டியோ இல்லைனா சம்திங் ஒரு லாண்ட் ஆர்டர் இஷ்யூவோ இல்லைனா மிகப்பெரிய பிரம்மாண்ட அளவில் ஒரு கோயில் திருவிழாக்களோ வரும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டுக்குள்ளேயும் மாவட்டத்துக்குள்ளேயும் வேறு ஒரு மாநிலத்துக்குள்ளேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சிறப்பு காவல்படையை வந்து பார்த்திங்கன்னா அனுப்பி விட்டு பாதுகாப்பு அளிப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல டீமாக இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து காவல் அவ்வளவு மட்டும்தான். ஆனால் அந்த இடத்த விட்டுட்டு வேறு ஒரு இடத்துக்கு வந்து மூவ் ஆன் ஆகுறாங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு போலீஸினுடைய காவல்துறையினுடைய முழு அதிகாரமும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து வழங்கப்படும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து டிஎஸ்பியினுடைய மிக முக்கியமான ரோலு. இதில் வேறு ஏதாவது டவுட் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் வந்து லீவ் பண்ணுங்கள். எந்தெந்த அணி எப்பப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, அது வந்து எந்தெந்த மாவட்டத்தில் இருக்குது, அதுவுமே வந்து மிக முக்கியமான ரோலு. மணிமுத்தாறு வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி, அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆவடி வைஷ்ணவி, அதே மாதிரி அந்த படைப்பயிற்சி ரெஜிமெண்டல் சென்டர், இதெல்லாம் வந்து மிக மிக முக்கியமானது. எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணாங்க, எந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படிங்கிறது வந்து மிக மிக முக்கியமானது. ஓகேவா? அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பட்டாலியன் டீம் செக்ஷன் இருக்குது அப்படின்னா 132 பேர் வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்காங்க. அந்த ஸ்ட்ரென்த் வந்து 132 வந்து அவைலபிளாக இருக்குது. இதுவுமே வந்து மிக மிக முக்கியமானது. ஓகே, அப்போ சிட்டி சைடு கமிஷனர் கண்ட்ரோலு, நம்ம டிஸ்ட்ரிக்ட் சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்பி கண்ட்ரோல். ஓகேவா? இதில் வேறு ஏதாவது டவுட் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். தாலுக் எஸ்எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய காவல்துறை சொந்தங்கள், அதே மாதிரி ஓப்பன் கோட்டா ஸ்டூடெண்ட்டு, நீங்களுமே வந்து இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. இதில் நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கீழே கமெண்ட் வந்து லீவ் பண்ணுங்கள். அந்த இதை வந்து பார்த்திங்கன்னா நான் அடுத்த வீடியோக்குள்ளே வந்து ஃபுல்லாக வந்து சொல்கிறேன். ஓகேவா? ஸோ நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்முடைய அகாடமி மூலமாக வந்து பார்த்திங்கன்னா தாலுக் எஸ்ஐக்கு வந்து ஆன்லைன் கிளாஸஸ் டெஸ்ட் பேஜ் எல்லாமே வந்து இப்போ அவைலபிளாக இருக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் இருக்குது, அதை கான்டெக்ட் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நன்றி, வணக்கம். டிபார்ட்மெண்ட் கோட்டா படிக்கக்கூடிய காவல்துறை சொந்தங்கள், அதே மாதிரி ஓப்பன் கோட்டா படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், தெரியாததை தெரிஞ்சுக்கிறட்டும். ஓகே, நன்றி, வணக்கம்.